வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சையா. அத்தியாயம் 15. கண்ணின் மணி கல்யாணி. வைதும்பராயன் கவலையுடன் குறுக்கும் நெடுக்குமாக நடைபோட்டுக் கொண்டிருக்க பாதுகாப்பு அதிகாரி வெங்கோபராயன் சிரம் தாழ்த்தி பணிவுடன் நின்றிருந்தான். வாக்தேவி ஆலயத்தின் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. வைதும்ப இளவரசி கல்யாணி தேவியாரை தீ சூழ்ந்து கொள்ள வாலிபன் ஒருவன் தன் உயிரை துச்சமென மதித்து இளவரசியாரின் உயிரை காப்பாற்றியதோடு அவளது நாத வினோத வீணையையும் மீட்டு தந்தான் என்று வெங்கோபராயன் வந்து தகவலை தந்தபோது வைதும்பராயன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவனது கண்ணின் மணியான கல்யாணியை இந்நேரம் அவன் இழந்திருக்கக்கூடும் என்பதை செவியுற்ற பதைபதைத்து போனான். தக்க தருணத்தில் அவளை காப்பாற்றி அவனிடம் பத்திரமாக திருப்பி சேர்ப்பித்த அந்த வாலிபனுக்கு வெறும் நன்றியை கூறினால் மட்டும் போதாது, தக்க சன்மானங்களையும் அளிக்க வேண்டும் என்று அவனுள் ஒரு வேகம் தோன்றியது. ஆனால் அந்த வாலிபன் யார்? கல்யாணியிடமே அந்த வாலிபனை பற்றி விசாரித்தான். கல்யாணி, உன்னை காப்பாற்றிய அந்த இளைஞன் யார்? அவனை பற்றிய தகவல்கள் ஏதேனும் அறிவாயா? கல்யாணியின் கன்னங்களில் செம்மை பூத்தது. கண்களில் நாணத்துடன் தந்தையை நோக்கினாள். இல்லை தந்தையே, அவர் யார் என்று எனக்கு தெரியாது. என்னை தீ சூழ்ந்ததும் நான் ஒருவித மயக்க நிலையினை அடைந்து விட்டேன். நான் மீண்டும் கண்களை திறக்கும் வரை என் அருகிலேயே இருந்தார். கண்களை திறந்ததும் நீங்கள் யார், உங்கள் பெயர் என்ன என்று நானே கேட்டிருக்க வேண்டும். அதனை கேட்காமல் என் நாத வினோத வீணை தீயில் கருகிவிடப் போகிறதே என்று என்னை மறந்து நான் கூறினேன். உடனே அவர் தீ நாக்குகளை லட்சியம் செய்யாமல் எரியும் பந்தலினுள் பாய்ந்து எனது வீணையை மீட்டு தந்தார். அப்போதாவது என் அவருக்கு நன்றியை தெரிவித்ததா? இல்லை. அந்த தீ நாக்கினை விட கொடியது எனது நாக்கு. என்னை காப்பாற்றிய அந்த வாலிபனை விசாரிக்காமல் எனது நாத வினோத வீணைக்கு சேதம் ஏதேனும் ஏற்பட்டு விட்டதா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தேன். என்னுள் இருக்கும் நான் இளவரசி என்கிற அகம்பாவம்தான் என்னை அவ்வாறு நடந்து கொள்ள தூண்டியதோ என்னவோ, கல்யாணி வருத்தத்துடன் கூறினாள். கவலைப்படாதே கல்யாணி. உனக்கா அகம்பாவம்? கர்வம் என்பதே உனது குருதியில் இம்மி அளவும் கிடையாதே. அப்படி இருந்தால் வாக்தேவி ஆலயத்தில் நீ வீணை மீட்ட வேண்டும் என்று அந்த ஆலய அதிகாரி வேண்டிய போது பாமரர்கள் முன்பாக ஒரு இளவரசி வீணை மீட்டுவதா என்றுதானே கேட்டிருப்பாய். உனது இசையால் மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நீ சென்றபோது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. மனம் கலங்காதே. உன்னை காப்பாற்றிய வாலிபனை விரைவில் கண்டுபிடிப்போம். வைதும்பராயன் கூறிய அதே நேரம் காவலாளி ஒருவன் தோன்றி மன்னன் முன்பாக தலை வணங்கினான். மன்னர் வாழி. வாக்தேவி ஆலய அதிகாரியும் ஆலயத்தின் அர்ச்சகரும் தங்களை காண வந்திருக்கின்றனர் என்றதும் வைதும்பராயன் தலையசைத்து அனுமதி தந்தான். உள்ளே வந்த இருவரும் மன்னனை நோக்கி கைகூப்பினர். அரசே, நமது வைதும்பத்தின் குலக்குழந்தை காப்பாற்றிய அதே வாலிபன்தான் எனது குழந்தையையும் தீயிலிருந்து மீட்டெடுத்தான். அவன் யார் என்பதை விசாரிக்க முயன்றேன். ஆனால் அதற்குள்ளாக அவன் மாயமாகி மறைந்து விட்டான். ஆனால் அவன் யாராக இருக்கக்கூடும் என்று ஒருவாறாக யூகம் செய்திருக்கிறோம். தீ விபத்து நடந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த வெண்ணிற துணிப்பையில் ஒரு சுவடி தொகுப்பு இருந்தது என்று கூறிய கோவில் அதிகாரி, அர்ச்சகரே என்று தன்னுடன் வந்திருந்த மனிதரை பார்த்து கூறியதும் அவர் தன் கையில் இருந்த சுவடிகளை மன்னரிடம் பரிவுடன் நீட்டினார். அந்த வெண்ணிற துணிப்பையினை கண்டதுமே கல்யாணி அடையாளம் கண்டு கொண்டாள். அவனை உறுத்து பார்த்து கொண்டிருந்த அந்த வாலிபனின் வலத்தோளினில் ஊசலாடி கொண்டிருந்ததே அந்த பைதான் அது. ஆம் தந்தையே, அந்த வாலிபன் இந்த பையனை சுமந்து கொண்டிருந்தான். கல்யாணி உற்சாகத்துடன் கூறினாள். வைதும்பராயர் சுவடிகளை கையில் எடுத்து வாசிக்க துவங்கினார். சீர்மல்கும் முனைப்பாடி. இது முனைப்பாடி மன்னர்களின் பெருமைகளை பேசும் சரித்திர தொகுப்பு. இதைத்தான் அந்த வாலிபன் வைத்திருந்தான் என்றால் அவன் முனைப்பாடி நாட்டை சேர்ந்தவனாக இருப்பான் என்று நினைக்கின்றேன். இதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். இந்த சுவடிகளை தேடி அவன் மீண்டும் வரக்கூடும் என்று வைதும்பராயன் சொன்னதுமே கல்யாணியின் இதயம் ஜிவ்வென்று விண்ணில் சிறகடித்து பறக்கத் தொடங்கியது. தன்னையும் மறந்து தன் கரங்களை நீட்டினாள் கல்யாணி. நான் அதை என் வசம் வைத்துக் கொள்கிறேன் தந்தையே. வெங்கோபராயரே, அந்த வாலிபனை பற்றி முனைப்பாடி நாட்டில் விசாரிக்க வேண்டும். வைதும்பராயன் கட்டளையிட்டார். அவர் தனது விசாரணையை துவக்குவதற்கு முன்பாகவே முனைப்பாடி மன்னன் ராமதேவன் வைதும்பராயனுக்கு தூது அனுப்பினான். முனைப்பாடி நாட்டில் இருந்து பாஸ்கர மார்த்தாண்டன் என்கிற தூதர் அரசவைக்கு வந்திருப்பதை அறிந்ததும் கல்யாணி ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அரசவைக்கு விரைந்தவள் உயிரே இருந்த அந்தப்புற மாடத்தில் அமர்ந்து அவை நடவடிக்கைகளை கவனிக்க துவங்கினாள். தன்னை தீ விபத்திலிருந்து காப்பாற்றிய வாலிபனை பற்றி ஏதேனும் தகவல்கள் தெரிய வருமா என்று நெஞ்சம் படபடக்க அந்த தூதர் கூறுவதை கவனித்தாள். வைதும்ப மன்னர் வாழ் என்று துவங்கிய பாஸ்கரர் தொடர்ந்தார்.
முனைப்பாடி மன்னர் ராமதேவர் அனுப்பிய தகவலை ஏந்தி வந்திருக்கும் என் பெயர் பாஸ்கர மார்த்தாண்டன். எங்கள் மன்னரின் தம்பியும் முனைப்பாடி பட்டத்து இளவரசருமான ரவிதேஜன் தனது மூதாதையர்களின் பெருமை பேசும் சரித்திர சுவடிகளை இந்நாட்டில் கோவிலில் கொண்டுள்ள வாக்தேவியின் திருவடிகளில் வைத்து ஆசி வாங்க வேண்டி வந்திருந்தார். அப்போது ஏற்பட்ட தீ விபத்திலிருந்து வைதும்ப இளவரசியாரை காப்பாற்றும் வேளையில் அவர் வைத்திருந்த சுவடிகள் தீயில் விழுந்துவிட்டன. இருப்பினும் இளவரசியாரை காப்பாற்றிவிட்டோம் என்கிற ஆத்ம திருப்தியுடன் முனைப்பாடிக்கு திரும்பினார். நடந்ததை செவியுற்ற எங்கள் மன்னர் ராமதேவர் ஒரு முடிவுக்கு வந்துள்ளார். திருமண வைபவத்தினை இதுகாரும் வெறுத்த எங்கள் இளவரசர் ரவிதேஜனை முதன்முறையாக திருமணத்தை பற்றி சிந்திக்க வைத்துள்ளார் தங்கள் இளவரசி. இதனால் தங்கள் இளவரசி எங்கள் நாட்டு பட்டத்து இளவரசியாக வந்தால் ரவிதேஜனின் வாழ்வு சிறப்பாக அமையும் என்று நம்புகிறார் எங்கள் மன்னர். எங்கள் இளவரசரின் மனதை மாற்றிய தங்கள் மகள் வைதும்ப இளவரசியாரின் வீணையை மீட்டும் திருக்கரத்தை போர்த்தழும்புகளுடன் திகழும் எங்கள் இளவரசரின் கையில் வைத்து புனித நீரால் தாங்கள் தாரை வார்த்து தர வேண்டும் என்று எங்கள் மன்னர் பிரியப்படுகிறார். இதற்கு தங்களது சம்மதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். மிக அழகாக பேசி முடித்தான் பாஸ்கர மார்த்தாண்டன். சிறந்த தூதரின் தனித்திறமையே அதுதானே. மன்னர்கள் தெரிவிக்கும் செய்திகளை அலங்கார சொற்களால் அழகுபடுத்தி தன்னை முன்னிறுத்தாமல் தான் தூது செல்லும் மன்னனின் குரலாக ஒலிப்பதே ஒரு தூதரின் இன்றியமையாத கடமை. கல்யாணிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்போதே அந்த தூதனுடன் முனைப்பாடி நாட்டிற்கு ஓடிச் சென்று ரவிதேஜனிடம் தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி கூற வேண்டும் என்கிற எண்ணம் அவளை உந்தி தள்ளியது. தனது தந்தை கூறப்போகும் பதிலை ஆர்வத்துடன் கவனித்தாள். தூதரே, என் கண்மணி கல்யாணியின் சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்வேன் என்பது அவளுக்கு தெரியும். அதேபோல் எனது சந்தோஷத்திற்காக அவளும் எதையும் செய்வாள். இப்பொழுது எனது சந்தோஷம் உங்கள் இளவரசர் ரவிதேஜரை எனது மருமகனாக ஏற்பதில்தான் இருக்கிறது. என் மகளை யார் என்று அறிமுகம் ஆகாத நிலையிலேயே அவளை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியவர் அவள் தனது மனையாளாக அமைந்துவிட்டால் கண்ணை இமை காப்பது போல் ரட்சிப்பார் என்பதில் என்ன சந்தேகம்? உமது மன்னரிடம் எனது பரிபூரண சம்மதத்தை தெரிவித்து விடுங்கள். வைதும்ப நாடு முனைப்பாடி நாட்டிடம் மட்டுமல்லாமல் குந்தலம் மற்றும் சாளுக்கியம் ஆகிய நாடுகளுடனும் நட்புறவு பாராட்டி வருகிறது. இந்த நிலையில் நம் இரு நாடுகளிடையே ஏற்படும் மன உறவு அரசியல் ரீதியாகவும் நம்மையும் பயக்கும் என்று வைதும்பராயன் தெரிவித்ததும் உப்பருகையில் அமர்ந்திருந்த கல்யாணியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்பியது. மன்னா, தங்களது சொற்கள் முனைப்பாடி நாட்டை இன்ப வெள்ளத்தில் மூழ்கடிக்கப் போவது திண்ணம். இருப்பினும் ஒரு சிறு கோரிக்கை. தூதன் பாஸ்கரன் மார்த்தாண்டன் இழுக்க வைதும்பராயரின் வியப்புடன் அவனை பார்த்தார். சொல் தூதனே. மன்னர் கூறிய தகவலை பெற்றுக்கொண்டு வைதும்பத்திற்கு புறப்பட்ட என்னை இளவரசர் ரவிதேஜன் வழிமறித்து தனியாக ஒரு செய்தியை சொன்னார். அவரது தனிப்பட்ட செய்தியையும் தங்களிடம் தெரிவிக்க அனுமதி கோருகிறேன். வைதும்பராயன் தலையசைக்க தூதன் பேசத் துவங்கினான். எங்கள் இளவரசர் வைதும்ப இளவரசி கல்யாணி தேவியாருக்கு தனிப்பட்ட முறையில் விடுக்கும் செய்தி இது. அவர் இளவரசியாரை தீ விபத்தில் காப்பாற்றியதற்கு கூலியாக இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. திருமணமே வேண்டாம் என்றிருந்த அவரது மனதில் வைதும்ப இளவரசியாரின் வசந்தத்தை வீசச் செய்திருக்கிறார். எனவேதான் இந்த திருமண பேச்சு துவங்கப்பட்டிருக்கிறது. இளவரசியாரை மணக்க தனது பரிபூர்ண சம்மதத்தை தெரிவித்த அவர் அதேபோல் இளவரசியாரின் சம்மதத்தினையும் தெரிந்து வரும்படி என்னை பணிந்தார். தூதன் தயக்கத்துடன் கூற வைதும்பராயன் உற்சாகத்துடன் உப்பரிகையை பார்த்தான். கல்யாணி, சபைக்கு வந்து உனது உள்ள கிடக்கையே கூறு. வைதும்பன் அழைக்க கல்யாணி உப்பரிகையிலிருந்து நிதானமாக இறங்கி வந்து தந்தையின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். முனைப்பாடி தூதர் தெரிவித்த தகவல்களை கேட்டாயல்லவா? அவருக்கு தகுந்த பதிலை நீயே கூறிட்டு வைதும்பன் கூறினான். சபையோர் கல்யாணியின் முகத்தையே ஆவலுடன் நோக்கினர். கல்யாணி ஒரு முறை சபையை சுற்றி நோக்கிவிட்டு தூதனை பார்த்தாள். தூதரே, உங்கள் மன்னர் கூறிய செய்திக்கு என் தந்தையார் பதில் தந்துவிட்டார். உங்கள் இளவரசர் தனது தனிப்பட்ட சம்மதத்தினை தெரிந்து வரும்படி கூறினார் என்கிறீர். உங்கள் இளவரசருக்கு நான் கூற விரும்புவது ஒன்றுதான். சீர்மிகு முனைப்பாடி சரித்திர சுவடிகள் தீயினில் கருகிவிடவில்லை என்பதை முதலில் தெரிவித்து விடுங்கள். அவை பத்திரமாக எனது வசம் அந்த புறத்தில் உள்ளதாக கூறுங்கள். சுவடிகளை மட்டுமல்ல, இனி முனைப்பாடி நாட்டின் பெருமைகளையும் கீர்த்தியையும் நான் ஏற்கனவே பத்திரமாக பாதுகாக்க துவங்கிவிட்டதாக உங்கள் இளவரசரிடம் கூறுங்கள். அவர் வைதும்ப நாட்டின் நாத வினோத வீணையை மீட்டுத் தந்தார். நாங்கள் முனைப்பாடியின் பெருமை பேசும் சுவடிகளை மீட்டுவிட்டோம். எனவே இந்த திருமணம் ஏற்கனவே வாக்தேவியால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. வாக்தேவியை முடிவெடுத்துவிட்ட பின்னர் இந்த சிறியவள் சம்மதத்தை நாட வேண்டுமா என்ன? உங்கள் இளவரசருக்கு நான் கூறிய இந்த செய்தியை நீங்கள் கூறிவிடுங்கள். கல்யாணியின் பதிலை கேட்டு அவளது தந்தையும் தூதனும் மட்டுமின்றி அரசவையை ஆச்சரியத்தில் மூழ்கியது.
ஒரு சிறிய பெண்ணால் இவ்வளவு தெளிவாக உரையாற்ற முடியுமா என்ன? வைதும்பராயன் பெருமையை தூதனை பார்த்தான். தூதனே, விரைவில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்து விடலாம் என்று நான் கூறியதாக உங்கள் மன்னரிடம் தெரிவித்துவிடு. இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த எனது பிரதம அமைச்சரை முனைப்பாடிக்கு அனுப்புவதாக கூறிவிடு என்றான். மணிப்பூரக வனம். நஞ்சன்கூடு மலை, செஞ்சு மலை மற்றும் தொழும்பர்கள் மலைக்கு செல்லும் நுழைவாசல்தான் இந்த வனம். மேலும் குந்தலம், சாளுக்கியம், கல்யாண சாளுக்கியம், வைதும்பம், மகதம் மற்றும் வேமலுவாடா போன்ற நாடுகளின் எல்லைகள் இந்த மணிப்பூரக வனத்தில்தான் சந்திக்கின்றன. இயற்கையிலேயே வட்ட வடிவில் அமைந்திருந்த இந்த மணிப்பூரக வனத்தின் வழியேதான் இந்த நாட்டுகளிடையே போக்குவரத்து நடைபெற்று வந்தது. மணிப்பூரகம் மனித உடலின் மையத்தில் உள்ள நாடி மண்டலம். வட்ட வடிவில் உள்ள இந்த கானகமும் எல்லா நாடுகளுக்கும் மத்தியில் அமைந்திருந்த காரணத்தினாலேயே அதற்கு மணிப்பூரக வனம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. இந்த மணிப்பூரக வனத்தில்தான் ரவிதேஜனும் கல்யாணியும் தங்கள் திருமணம் நிச்சயமான பிறகு தாங்கள் சந்திக்கும் இடமாக தேர்ந்தெடுத்திருந்தனர். ரவிதேஜன் தனது புறவியில் மணிப்பூரக வனத்தில் நுழைந்து அங்கிருந்த சப்தரிஷி மேட்டில் கல்யாணியின் வருகைக்காக காத்திருந்தான். அடர்ந்த மரங்களால் நிறைந்திருந்த அந்த மணிப்பூரக வனத்தின் மையத்தில் சமவெளி பகுதியாக இருந்தது சப்தரிஷி மேடு. இரவு நேரங்களில் இங்கிருந்து சப்தரிஷி மண்டலம் தெளிவாக புலப்படுவதால் அந்த பகுதியை சப்தரிஷி மேடு என்று வழிப்போக்கர்கள் அழைத்தார்கள். காவலாளிகளும் தோழிகளும் புடைசூழ கல்யாணியும் சீவிகை ஒன்றில் அங்கே வந்து சேர்ந்தாள். கல்யாணி மட்டும் சப்தரிஷி மேட்டில் ஏறி உயரே வர இங்கிருந்த பாறை ஒன்றின் மீது அமர்ந்திருந்த ரவிதேஜன் அவளை கண்டதும் ஆவலுடன் விரைந்தான். என்ன பேசுவது என்று தெரியாமல் கல்யாணி சம்பித்து போய் நிற்க, ரவிதேஜன் குறும்பும் புன்னகையுடனும் அவள் பின்பாக எதையோ தேடுவது போன்று பாவனை செய்தான். என்ன தேடுகிறீர்கள்? கல்யாணி வியப்புடன் கேட்டாள். உன் நாத வினோத வீணையை தான் தேடுகிறேன். வீணையை விட்டு நீ பிரியவே மாட்டாயாமே? ரவிதேஜன் சிரித்தான். இல்லை, நான் அழைத்தேன். அது என்னுடன் வர மறுத்துவிட்டது. காரணம், அந்த வீணை பெட்டியில்தான் தங்கள் முனைப்பாடியின் சரித்திர பெருமைகளை உரைக்கும் சுவடிகளை வைத்திருக்கிறேன். அந்த சுவடிகள் கூறும் முனைப்பாடி பெருமைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக என்னுடன் வர மறுத்துவிட்டது. கல்யாணியும் கேலி செய்தாள். வாக்தேவியின் அருள் பெற்றவள் அல்லவா? அதுதான் வாக்கு சாதுரியம் ஒவ்வொரு சொல்லிலும் தெரிகின்றது. உனது சொல்வாக்கு முன்பாக எனது வாழ்வீச்சும் ஈடுபடாது என்று நினைக்கிறேன், ரவிதேஜன் கூறினான். ஆனால் கனை வீசுவதில் நீங்கள் சமர்த்தராயிற்றே. கனை எய்துவதில் வல்லவனான ராமன் ஒரே பார்வையில் சீதையை வீழ்த்துவிட்டது போல நீங்களும் வாக்தேவி ஆலய மேடையில் நின்றிருந்த என்னை உங்களது பார்வையினால் வீழ்த்திவிட்டீர்கள். கல்யாணி நாணத்துடன் தலைகுனிய ரவிதேஜன் அவளை நெருங்கி வந்து அவளது முகத்தை நிமிர்த்தினான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்று ராமகாதையை பற்றி கூறுகிறாய். ஆனால் ராமனை போல் நான் என் மனையாளை தவிக்க விட மாட்டேன். நமது கதையில் ராவணன் என்கிற கதாபாத்திரமே கிடையாது. கல்யாணி, உனது சம்மதத்தினை தூதன் வந்து சொன்னதுமே நீ என்னுடையவளாகிவிட்டாய். திருமணம் என்பது நமக்குள் ஒரு சம்பிரதாயம்தான். நாம் தற்பொழுது சப்தரிஷி மேட்டில் நின்று கொண்டிருக்கிறோம். மணிப்பூரக வனமே நம் நாடுகளிடையே மையப்பகுதியாக விளங்குகிறது. இங்கே இயற்கை அன்னையின் முன்பாக சபதம் செய்கிறேன். நீ ஒருவளே என் மனைவி, இன்னொரு பெண் என் வாழ்க்கையில் இல்லை. ரவிதேஜன் உணர்ச்சியுடன் கூற கல்யாணி நெகிழ்ந்து போய் அவனது புஜத்தில் தனது சிரத்தை சரித்தாள். வாக்தேவி ஆலயத்தில் இந்த புஜங்களை கண்டுத்தானே பிரமித்து போனாள். ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த புஜத்தில் தலை சாய்க்கும் வாய்ப்பு கிட்டிவிட்டதே. ரவிதேஜரே, என் மனவாழ்வு எப்படி அமையப் போகின்றதோ என்று நான் அஞ்சிய நாட்கள் உண்டு. முன்பின் தெரியாத ஒரு அரசனின் அந்த புறத்தில் இருக்கும் பல்வேறு மனைவிகளுக்கிடையே நானும் ஒருத்தியாக தள்ளப்பட்டு எனது தனித்தன்மையை இழந்து மாடுகளை ஓட்டிச் செல்வது போன்று என் கணவனால் இட்டுச் செல்லப்படுவேனோ என்று கவலை கொள்வேன். ஆனால் பெண்மையை மதிக்கின்ற ராமனை போன்று ஏகபத்தினி விரதனாக எனக்கு நாதன் அமைந்தது நான் செய்த பாக்கியமே. எப்போது எனது சம்மதத்தை கேட்டு நீங்கள் தூது அனுப்பினீர்களோ அப்போதே நான் புரிந்து கொண்டேன் என் நாதன் வித்தியாசமானவர் என்பதை. கல்யாணி புலகாங்கிதத்துடன் கூறினாள். கல்யாணி, உலகின் பேரழகி சௌந்தர்யவதி ஒருவள் எனது மனைவியை சம்மதிப்பாள் என்று நானும் நினைத்து கூட பார்க்கவில்லை. சோழ பேரரசு என்கிற ஆட்டின் தாடியை போன்று துருத்தி கொண்டிருக்கும் சிறிய நாடு எங்கள் முனைப்பாடி. எனவேதான் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயோ என்று சந்தேகித்தேன், ரவிதேஜன் கூறினான். ஆடு என்று எண்ணினால் குறுந்தாடி, சிங்கம் என்று கருதினால் பிடரி முடி, மயில் என்று கருதினால் நர்த்தோகை, நாகம் என்று கருதினால் மாணிக்கம். மொத்தத்தில் முனைப்பாடி நாடுதான் சோழத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று கூறலாம் அல்லவா? கல்யாணி கூற பிரமித்து போன ரவிதேஜன் தன் புஜத்தில் சரிந்திருந்த கல்யாணியை
மலைப்பாம்பினை போன்று தனது கரங்களால் பற்றி தன் மார்பினில் ஒடுக்கிக் கொண்டான். அங்கே இதயங்கள் பேசத் துவங்க வாய்கள் அமைதி காத்தன. ரவிதேஜனின் அணைப்பில் கிறங்கிப் போய் அவன் மார்பில் தன் முகத்தை புதைக்க அவனது இதய துடுப்பின் நட்டுவாங்கத்திற்கு அவளது இதயம் நடனமாடத் துவங்கியது. அவளது தலையை கோதியபடி கண்களை பரவசத்துடன் மூடியிருந்த ரவிதேஜன் அவற்றை திறந்தபோது திகைத்தான். தொலைவில் ஒரு காட்சி அவன் கண்களில் தென்பட்டது. ஒரு ரதத்தினில் 2 வாலிபர்கள் பயணிக்கின்றனர். ரதத்தின் உள்ளே 2 பெண்கள் மயங்கி கிடந்தனர். அந்த வாலிபர்கள் மணிப்பூரக வனத்தின் சப்தரிஷி மேட்டை கடந்து கிழக்காக திரும்பி நஞ்சன்கூடு மலையை நோக்கி செல்வது புலப்பட்டது. யார் அந்த வாலிபர்கள்? மயங்கி கிடக்கும் அந்த பெண்கள் யார்? யோசனையுடன் அந்த ரதம் தொலைவில் சென்று ஒரு சிறு புள்ளியாக மறையும் வரை அதை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ரவிதேஜன். இத்துடன் அத்தியாயம் 15 விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.